அந்த வீடு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இப்போ வந்து வீடே இல்லாத ஒரு நிலையில் ஒரு வெளியில் ஒரு இடத்துல தான் சமைச்சு கொண்டு ஷூ வந்து நீங்கள் புதுசாக ஸ்கூல் வவுச்சரில் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு எடுத்து காட்டுங்கம்மா, என்ன நடந்த வீட்டுக்கு? நெருப்பு அடுப்பு மூடிட்டு போனால் குடிக்கணும், பள்ளிக்கூடம் மூடிட்டு போனோம், எரிஞ்சிட்டு வீடு நெருப்பு கிடந்தது. சரியம்மா, இதானா நீங்கள் சமைக்கிற இடம்? சரியான வெயிலாக இருக்கேம்மா, எப்படி இவ்விடத்தை இருக்கீங்க நீங்கள்? அது மட்டும் நான் கொண்டு போனேன். விற்பனை செஞ்சிட்டீங்களா? 300 ரூபாய்க்கு கொடுத்தீங்க. எவ்வளவு கொண்டு போய் 300 ரூபாய்க்கு கொடுத்த நீங்கள்? அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டு 50 ரூபாய்க்கு ஒரு பேக்கில் கட்டுறேன். எனக்கு என்னோட வருத்தம் நடந்தா கட்டுப்பட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன கண் பார்வை பிரச்சனை இல்லை தானே? கண் பார்வை பிரச்சனை தகரங்கள் அது ஏனம்மா மட்டை கட்டையில மட்டையை கட்டி கட்டி ஒரு அதில் கரையான் பிடிக்கிற கூடை சூவெல்லாம் பற்றி போயிட்டா இல்லை எடுத்த சமாதம் மட்டும் எடுக்கல ஒன்று முடிக்காமனே இப்போ எடுத்து என்ன தம்பி ஸ்கூலுக்கு போட்டு போகிறார்? அது நான் போடல, அது வேண்டி கொடுக்குறதுக்கு இல்லாமல் அது கொண்டு ஒரு வேலையும் செய்யலை. உங்களை பார்த்தாலே விளங்குது. வீட்டு தோட்டம் செய்யலாம், வீட்டு தோட்டம் எல்லாம் நல்லா செய்யலாம். இப்போ ஒன்றும் செய்யலை. அது அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், திருகோணமலை மாவட்டம் கட்டைப்பரிச்சன் கிராம சேவக பிரிவுக்கு உட்பட்ட அம்மன் நகர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து இங்கே தான் நாங்கள் காணொலி எடுத்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் வந்து ஆடிய சன்னாக்கள் வந்து இன்னொரு இடத்தையும் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருந்தாங்க. சரியான கஷ்டம். குடும்பத்தில் வந்து கணவருக்கு வந்து நல்லா வயதாயிட்டு அம்மா தான் வந்து வியாபாரம் செஞ்சு தனது குடும்பத்தை கனகாலங்குடி பார்த்து கொண்டு இருக்காங்க. அதோட பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செஞ்சிட்டாங்க. இருந்தாலும் தற்போது வந்து இருக்கிறதுக்கு வீடும் இல்லாத ஒரு நிலையில தான் இருக்காங்கன்னு சொல்லி, அப்போ அப்படியான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ போய் நாங்கள் உள்ள அம்மாவோட பேசி பார்த்துருந்தோம். அதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை என்னென்னு சொன்னால், அவங்க ஒரு தகர கொட்டியில் இருந்திருக்காங்க. ஓலையெல்லாம் கட்டி அந்த வீடு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இப்போ வந்து வீடே இல்லாத ஒரு நிலையில் ஒரு வெளியில் ஒரு இடத்துல தான் சமைச்சு கொண்டு தூக்கத்துக்கு வந்து தனது மகளற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த வீட்டுக்கு தான் வந்து போய்கொள்கிறாங்க. அவங்களுடைய பேசி அவங்களோட நிலைமை தொடர்பாக அறிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை தாங்க. எந்த வகையிலண்டா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட் தெரிவிக்கிறதன் மூலம் எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். சரியான வெயிலான ஒரு நேரத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். என்னென்னு சொன்னால் பைக்கில் வர இப்பயும் வந்து சரியான வெயில், அந்த பேசக்கூட இயலாத அளவுக்கு இருக்குது உண்மையில். இப்போ வாங்க உள்ளே போய் அம்மா அவங்களுடைய நிலைமை தொடர்பாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அம்மா, என்ன செய்கிறீங்க? சமைக்க போகிறீங்களா? என்ன சமைக்க போகிறீங்க? சோறு கறி. என்ன கறி? முருங்கைக்கீரை. மற்றது மீன் சமைக்க போகிறீங்களா? மீன் வாங்கினீங்களா? இதான உங்களோட வீடு? என்ன நடந்த வீட்டுக்கு? சும்மா நெருப்பு வச்சுட்டு அடுப்பு மூடிட்டு போனோம், குடிக்கணும், பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போனோம், கூட்டிட்டு வரக்குள்ள கட்டிட்டு எரிஞ்சிட்டு வீடு நெருப்பு கிடந்தது. சரியம்மா, இதானா நீங்கள் சமைக்கிற இடம்? சரியான வெயிலாக இருக்கேம்மா, எப்படி இவ்விடத்தை இருக்கீங்க நீங்கள்? சரி, நம்ம வந்து ஒரு இடத்த இருந்து ஒரு நிழல்ல இருந்து கதைப்போமே. என்ன உங்களோட இதான் வீடுன்னு ஓலையா மேல கட்டியிருந்த நீங்க? எவ்வளவு நாள் இந்த வீடு இப்போ எரிஞ்சு? ஒரு மாதம். அப்போ முதல்ல இதுக்குலாம் சமைச்சிருக்கீங்க? இந்த இருக்கு அடுப்பு. என்ன இந்த அடுப்புல இப்ப நீங்க சமைச்சிட்டு இருக்கக்குள்ளதான் இந்த ஓலையில தான் பட்டு இருக்கு நெருப்பு. நம்ம ஒரு இடத்துல இருந்து கதைப்போம் வாங்க. முதல் வணக்கம் அம்மா. அம்மாட பேர் என்ன? சரஸ்வதி. எத்தனை வயது அம்மாவுக்கு? 53 வயது. என்னண்டா அம்மா, நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் இப்போ உங்களுக்கு கஷ்டமன்ற ரீதியில இங்கே வந்திருக்கோம். நாங்கள் உங்களோட இடத்தை பார்க்கக்குள்ளே எங்களுக்கு விளங்குது. மற்றது வந்து அவங்களோட உண்மையான நிலவரம் தொடர்பாக தான் நீங்க சொல்லணும். இதுல வந்து எந்த ஒரு பொய்யும் சொல்லலாம். இது வந்து பொய் கண்டுபிடிக்கிற மெஷின் தான். நீங்க பொய் சொன்னா கத்தும் டீட்டு. சரியா? அப்போ பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். எவ்வளவு இந்த இதெல்லாம் வந்து எத்தனை பவுன்? பித்தாலையா? பவுன் இல்லையா? அப்ப மெஷின் கத்தல்ல, உண்மைதான் போலன்னு. காதல கிடக்குறேன் பித்தாலதான். சரியம்மா, இன்றைக்கு என்ன மாதிரி
நிலைமையெல்லாம் சமையல் எல்லாம் செஞ்சிட்டீங்களா? ஓ சாக்க போகிறோம் சமைக்க போகிறோம். ஏன் சுணங்கிட்டு இப்போ கடைக்கு போய் கடைக்கு போய் வந்ததா? எவ்வளவு வாங்குனீங்க மீன்? எவ்வளவு ரூபா? 500. 500 ரூபாயா? காசு கடன் கடனை வாங்கிட்டு வந்ததா? எப்படி கொடுப்பீங்க கடன்? அது இப்படி வேலைக்கு அங்கே கூலிக்கு வேலைக்கு போனால் தான் கொடுக்கும். என்ன வேலைக்கு போறோம்? மரக்கறி அது எடுத்து கொண்டு மரக்கறி விற்பனை செய்யற. எங்க விற்பனை செய்யற நீங்க? சைக்கிள் எடுத்துட்டு ஊர் வழியாக கொண்டு விற்க. சைக்கிள் ஓடுவீங்களா? பரவாயில்லே. பிள்ளைகளை பள்ளிக்கூடம் விடணும் கொண்டு போட்டு நான் தான் கொண்டு போய். அம்மாவுக்கு எத்தனை வயது சொன்னீங்க? 52 53 மாதிரி இல்லை. இப்ப அதை அப்படியே பிரட்டி போடணும் போல. 35 வயது மாதிரி அவள் சைக்கிள்ல ஓடி போய் மரக்கறி வித்துட்டு வாரீங்க. என்ன சார் கஷ்டமெண்டா செய்யத்தான். சரி அம்மா, அப்ப உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர் நீங்க? நாங்கள் 5 பேர். 5 பேர். பிள்ளைகள் 3 பிள்ளைகள். 3 கல்யாணம் கட்டிச்சு. பிள்ளைகள் மட்டும் 5 பிள்ளைகள் உங்களுக்கு. 3 பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க. 2 பேர் தான் உங்களோட இருக்காங்க. 6 இல்ல 7 உங்களோட கணவரையும் சேர்த்தா? இல்லை 7 பேர். 7 பேர் தானே. 3 பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க. 3 பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க. 2 பிள்ளைகள் உங்களோட இருக்காங்க. எத்தனை பொம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு? எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் மொத்தமா? ஒரு பொம்பளை பிள்ளை 4 ஆம்பளை. 4 ஆம்பளை பிள்ளையுமா? அப்படி ஏனம்மா அப்ப இப்படியான ஒரு நிலையில இருக்கீங்க? உங்களோட ஆம்பளை பிள்ளைகள் உங்களை பார்க்கலையா? அது எல்லாருக்கும் கஷ்டம் தான். நம்ம எல்லாரும் குடும்பகாராக்கள் தருவாங்க. இல்ல நேரத்துல இந்த நாளும் எடுத்துருக்கலாம். சரியம்மா, இப்ப நீங்க கஷ்டப்பட்டு தான் உங்களோட பிள்ளைகளை வளர்த்துனீங்க. உங்களோட கணவர் என்ன தொழில் செய்யற? ஒரு வேலைக்கு. இப்ப வேலைக்கு போறல. முதல்ல என்ன வேலை? என்ன வேலை செஞ்சவர்? இறால் வியாபாரம் அப்படி செஞ்சவர். இப்ப அவருக்கு உடல் நிலையில்லாத நிலைமையில இருக்கு. ஐயாவுக்கு வயதாயிட்டேன்னு. சரியம்மா, அப்ப முதல் கஷ்டப்பட்டு தான் உங்களோட பிள்ளைகளை வளர்த்தவர். அப்ப உங்களோட பிள்ளைகள் உங்களை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒண்ணும் செய்யலையா உங்களுக்கு? அவங்க கஷ்டப்படுற நேரம் இல்லாத நேரத்துல கொண்டு உதவி செய்வாங்க. இருக்கிற நேரம் தருவாங்க. இல்லாத நேரத்துல அவங்ககிட்ட நம்ம கேட்கல. அவங்களும் குடும்பக்காராக்கள் இப்ப திருமணம் செஞ்சிருப்பாங்க. திருமணம் செய்ய முதல்ல உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தந்துட்டு திருமணம் செய்யணும் மட்டும் நினைக்கலையா? வீடு கட்டி தந்துட்டேன். இப்பதான் இதை கட்டி தந்தவங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கட்டி தந்தாங்க. என்னம்மா அப்படி கட்டி தந்தேன்னு சொன்னா என்ன கட்டி தந்தாங்க? குட்டியில கட்டி தந்தவங்க. அவங்ககிட்ட உதவி இல்லை தானே. இல்லாங்க செய்ய இப்ப எல்லாம் விலை கூடிய நேரத்துல ஒண்ணும் செய்யல. சரி அம்மா. அம்மா என்ன இருந்தாலும் இந்த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அம்மாவோட நிலைமையும். 4 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தும் அம்மாவுக்கு கட்டி கொடுத்த வீடுன்னு சொன்னா சின்ன ஓலை குடிசை. அதுல களியாலாம் கீழே போட்டிருக்கீங்க. அப்ப இதான் கூட பிள்ளைகள் கட்டி தந்தது. இப்ப சாப்பாட்டு ரீதியா மாதம் உதவி செய்யறவங்கல்ல இருந்து போட்டு தருவாங்க. கொண்டு வந்து 500 இருக்கிற நேரம் தான் தருவாங்க. மற்றபடி நீங்க தான் வேலைக்கு போறீங்க. கஷ்டப்பட்டு சின்ன ஆள் இருக்கு. எத்தனை வயது சின்ன தம்பிக்கு? 14 வயது. 9ஆம் ஆண்டு படிக்காரு. இங்க ஸ்கூல்ல நான் சேர்த்திருக்கீங்க. ஸ்கூலுக்கு தொடர்ச்சியா போறாரா? நான் கூட்டி கொண்டு விட்டு தான் வியாபாரத்துக்காங்க இங்க போவேன். தம்பிக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் எல்லாம் இருக்கா? சைக்கிள் இந்த ஒரு சைக்கிள் இருக்கிறது இல்ல. முதல் கொடுத்தவங்க சைக்கிள் கொடுத்ததா? அதெல்லாம் நீங்க வியாபாரத்துக்கு போறது? அதெல்லாம் இல்ல. அவ்வளவு செல்லவழிச்சுட்டேன். கூடாம போயிட்டுனே. இப்ப உங்களுக்கு எல்லாம் சரி. நீ அவர் பள்ளிக்கூடம் போகணும், நான் இஞ்சால போகணும். சைக்கிளுக்குள்ள எல்லாம் பார்க்க. உங்களுக்கு இப்ப ஒரு மகள். அந்த மகள் திருமணம் செஞ்சுட்டாங்க தானே? பக்கத்துல இருக்காங்க. அங்கானே தூங்க போறேன். நீங்க அவங்க பாக்குற இல்லையா உங்களை? அவங்க டைம் 2 பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்கு. நீ அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிறது தான் எங்களுக்கும் தருவாங்க. இருக்கிற நேரம் தருவாங்க. எல்லா நேரத்துல தருவாங்களா? சரியம்மா, உங்களோட அந்த சாமான்கள் பிறகு சமைக்கிற எல்லாம் ஒரு மரத்துக்கு கீழே தான் செய்யறீங்க. நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் நைட்டுக்கு அங்க போற நீங்க. ஏன் இப்ப உங்களோட மகள் அங்க இருங்கம்மா, நீங்க இதுக்குள்ள கஷ்டப்படாதீங்கன்னு கூப்பிட இல்லையா? கூப்பிடுறேன். எனக்கு அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை கொடுக்க போறாங்க. நம்ம வேற இதா அவங்க குடும்பகாராக்கு நம்ம கரைக்க கொடுக்கலாம். நீங்க வேற ஆக்கலோ? இதை நாங்க வேறண்டில புள்ள பெத்த பிள்ளைகள் இருந்தனால நம்ம அவங்க குடும்பத்துக்குள்ள போனது கூட நம்ம போயிட்டு இருந்து கரைச்ச குடிக்கலாம். நம்ம ஒரு ஆளாண்டா இருந்தது சாப்பாடு தந்தா பண்ணி சாப்பிடுவோம். இப்ப பிள்ளை 4 பேரு. நீங்க மட்டும் சொன்னா போய் இருக்கலாம். பாக்கணும். அவரை பாக்கணும். பிள்ளைகளை. சரி, 4 பேர் இப்ப உங்களோட குடும்பத்துல இருக்கீங்க. மற்றவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. இப்ப மற்றபடி என்ன செய்யறாரு? அது இப்ப நான் கூலிக்கு வெங்காயம் போற நேரத்துல வேலைக்கு போக மாட்டேன். நான் போகாத நேரத்துல போவேன். போற நேரம் தருவார். கொண்டு காசு தருவார் உங்களுக்கு? இந்த நேரம் மண்டில பிள்ளைகளுக்கு பேர் கூட்டு போய் எனக்கு கொஞ்சம் காசு தர மண்டில. அவரையும் பாக்கணுமே. அவரே நிலைமண்டா. அவர் உங்களோட இருக்காரு. எங்களோட இருக்கிற ஒரு இல்லா நேரத்துல மாதிரி கஷ்டப்பட்டு போற நேரம் உழைக்க போவாரு. இப்ப எங்க போயிருக்காரு? கஷ்டத்துக்கு வேலைக்கு தான் போயிருக்கு. வேலைக்கு போயிட்டு இங்க வருவாரு. இப்ப உங்களோட சாப்பாடெல்லாம் அப்ப அவர் உழைக்கிற பணத்தை உங்கள்கிட்ட தரணும்.
அவர் எந்த நாளும் போறல தானே இப்ப வேலைக்கு இடைக்கிட்ட தான் போவாரு. இவருக்கு நான் எங்கேயும் போனா அவர் போக மாட்டேன். வருத்தவாதம் வந்தா போக மாட்டேன். நோய் நொடிகள் வந்தா ஒன்றுக்கும் போக மாட்டாங்க. இவருக்கு நாங்க இங்க போற நேரம் அவர் போய் கொண்டு வந்து தருவேன். அது இந்த நேரம் போகலாமே, வருத்தவாதம் வந்தா ஒன்றும் செய்யல. அம்மாவுக்கு வரும் பிள்ளைகளுக்கு வரும், இப்ப ஒன்றும் செய்யல. இப்ப உங்களுக்கு வருத்தம் வந்தா அவர் வேலைக்கு போற, அவருக்கு ஏலாண்டு சொன்னா அவருக்கு என்ன வழியில இல்ல என்ன வருத்தம் இருக்கு? ஊசி போட்டதுக்கு பிறகு வருத்தம் தானே நம்ம பிள்ளைகளுக்கு. எல்லாருக்கும் நோய் நொடி கேட்டா கால் கடுக்கிறோம், கை கடுக்கிறோம், உடம்பு வருத்தம். வெயில்ல வந்து நிறைய நேரம் வேலை போய் கூலி வேலைக்கு தானே போவாங்க, போய் நிக்கல வெயில் வலிக்கு மயங்கி விழுந்தா என்ன செய்யலாம்? அதான் நடக்குது இப்ப. அப்படி என்றா இப்ப உங்களோட கணவருக்கு எத்தனை வயது? 73 வயது ஆயிட்டு. உங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையா அது வரைக்கும்? உதவி என்ன உதவி எங்களுக்கு உண்மையத்தானே சொல்லணும். எங்களுக்கு ஒரு இதொண்டு தந்துவாங்க. எது? இதுல வேலு செங்கத்தாடு இதொண்டு தந்து, அதுக்கு பிறகு உதவியே சரி. என்ன இதொண்டுண்டா என்ன? ஆடு ஒன்று தந்துவாங்க. அது செத்துது, சிறக்குள்ளேயே செத்துது. 2 அப்புறம் நாங்க அதை விட்டு. எத்தனை ஆடு தந்தவங்க? 3 ஆடு தந்தோம். 2 ஆடு செத்துது தரக்குள்ளே. தரக்குள்ளே என்று சொன்னா அதுக்கு வந்து சந்தவனையோ சாதி மயங்கி செத்துது 2 கொண்டு தான் கிடந்தா. அதையும் போட்டுக்கிட்டு விட்டு கொடுத்தா அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள் ஒன்று பண்ணி கொடுத்தேன். மற்ற ஆளுக்கு இந்த ஓயல் படிக்கக்கூட. அப்ப அதுகள் இல்லை உங்களுக்கு? இப்போ ஒரு உதவியும் இல்லை. அதெல்லாம் தந்தது பிறகு வேற ஒரு உதவியும் கிடைக்கல உங்களுக்கு? இப்ப தண்ணீர் வசதிக்கெல்லாம் என்ன செய்வீங்க? தண்ணி தான் இல்லை எங்களுக்கு, கிணறும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் பார்த்தேன் நான். நீங்க இப்ப வளைச்சு பார்க்கக்குள்ள வந்து ஒரு காடு மாதிரி தான் இருக்கு. இப்ப இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. இந்த பைப்பு குடி தண்ணிக்கு என்ன செய்யறீங்க? பைப்பு லைன் தண்ணி என்ன? அதை யார் எடுத்து தந்தவங்க? அது நாங்க அடுத்தோம். நீங்க தான் அடுத்த? நீங்களா அல்லது உங்களோட மகளா? அவதான் எடுத்திருக்கா. மகளுக்கு தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு இல்ல? உங்களுக்கு டாய்லெட் வசதி எல்லாம் இருக்கா? ஒன்றும் இல்ல. மகள்ற வீட்டை வீட்டோட சர்டிபிகேட். அப்ப மகள்ற வீடு நீங்க கட்டி கொடுத்தீங்களா? அதே முதல் தந்தங்களுக்கு நிறுவனம் தந்த வீடா? கட்டல. நாங்க நிறுவனம் தந்த வீட்டை நீங்க மகளுக்கு திருமணம் செய்யக்குள்ளேயே கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு நீங்க இந்த கொட்டியில இருந்திருக்கீங்க. அப்ப ஏற்கனவே வீடு தந்ததால உங்களுக்கு திரும்ப வீட்டு திட்டங்கள் இப்போதைக்கு தர மாட்டாங்க. ஏன்னா அவட பேருக்குலாம் இருக்கீங்க, அவருக்கு தான் கொடுப்பாங்க, எங்களுக்கு இல்லை தானே. சரியம்மா. இப்ப இந்த கொட்டில் வந்து எரிஞ்சிட்டு ஏன் நீங்க அதை திருத்தல? திருத்த கையில காசு வசதி இருந்தாங்க. இப்ப எல்லாம் வெளிப்பாடு ஒன்றும் செய்யல. அதால சரி காட்டு கொட்டிருக்கு. நீ கம்பு சரி பண்றதாலும் இது மட்டை கட்டையில தகரங்கள் அது. ஏனம்மா மட்டை கட்டையில? மட்டைய கட்டி கட்டி ஒரு அதுல கரையான் பிடிக்கிற கூடையும் இறந்து போகுது, ஒன்றும் செய்யலாம். சரியான இந்த பணிவு குறைவு தானே, அந்த உயரம் இல்லை தானே இடம். அப்ப உயரம் இல்லாத இடத்துல வந்து நீங்க தகாரம் அடிக்கக்குள்ள இந்த வெக்கைக்கு அவடத்த ஒரு மரமும் இல்லையம்மா, எப்படி இருக்கும்? கடும்பக்கியா இருக்கு. மட்டையே கட்ட மாறி மாறி கட்டி கட்டிட்டு வசதி பண்ணும். தகரம் மண்டா அடிச்சா அப்படி இருக்கு போடலாம். அதுக்கு வசதிக்கு அங்க வரும் மட்டை பண்றது. இதுல இப்ப யாருல குறை சொல்றேன் தெரியல. அவங்களுக்கு வந்து உண்மையில கஷ்டமான நிலை. அப்ப அதால அவங்களும் உங்களை பார்க்கலாது. இந்த நாள பாக்கலாமா? நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வரது சாப்பிட்டு. சித்திரை வருஷம் என்ன மாதிரி போச்சு? சித்திரை வருஷம் பிள்ளைகள் வந்தாங்களா பாக்குறதுக்கு? என்ன வாங்கிட்டு வந்தாங்க உங்களுக்கு? சாப்பாடு கட்டிட்டு வந்தாங்க. மற்றது இந்த கோழிகள் நிக்கிறதெல்லாம் நீங்க வளர்க்கீங்களா? மகள் ஏன் நீங்க ஒன்றும் செய்யலையா? வீட்டோட செய்யறதுக்கு ஒன்றும் இல்லையம்மா. வசதி இருந்தா தானே செய்யலாம். சும்மா என்ன செய்யணும்? கோழி கூடு வேணும், வேற அதுக்கு சால இது வேணும். இல்லாத நம்ம இன்னும் வளர்க்குற கோழி ஒன்றும் செய்யலாம். இப்போ உங்களோட மனசுல ஒரு கவலை இருக்குன்னு சொன்னா என்ன கவலை? அது கவலை தான். என்னத்தை இதை தாங்க தெரியாத வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை பத்தினா இருக்கணுமே. இருக்கிறதுக்கு இல்லடம் இருந்தா தானே இருக்கலாம். இல்லடம் இல்லம்மா. இதையும் போய் வந்தாலும் அதுல இருக்கிறதுக்கு இல்லடம். மழை வந்து அங்க கிடக்கும். உங்களோட வீட்டுக்குள்ள இருந்த சாமான் வெளியில அள்ளி தகரத்தால சும்மா மூடி வச்சிருக்கீங்க. அப்ப மழை பெஞ்சா எல்லாம் நனைஞ்சு போயிடும். நனைஞ்சுதான் அன்றுலாம் நனைஞ்சு போயிடும். உறவுதான் தூக்கி நிக்க வைக்க பிள்ளை. சரி, அம்மாவுக்கு கவலைன்னு சொல்லி இப்ப இருக்கிறது வீட்டு வசதி இல்ல. மற்ற சாப்பாட்டு நீதியா பிரச்சனை? சாப்பாட்டு நீதியும் வேணும் தானே. சாப்பாடு இல்லாம அப்ப ஏன் சொல்றேன்? வீடு வசதி இல்லாம கிணறு வேணும். நீங்க கஷ்டம். அவரை பள்ளிக்கூடம் 10 கோயில் மட்டும் அதுக்கு படிக்க வைக்கணும். இப்ப தம்பிக்கு வந்து படிக்க வைக்கீங்க நீங்க. தம்பிக்குரிய கொப்பி சாமான், புத்தக பேக், ஷூ எல்லாம் இருக்கா? அதெல்லாம் அந்த ஷூ எல்லாம் 10 போயிட்டு. அந்த 3000 ரூபாய் வேண்டி அந்த ஷூ பைக்கர் எல்லாம் 10 போயிட்டு. ஷூ எல்லாம் 10 போயிட்டா? இல்ல எடுத்த சாமான் அதை மட்டும் எடுக்கல. ஒன்று 10 முடிக்காமனே எடுத்த. என்ன தம்பி ஸ்கூலுக்கு போட்டு போறாரு? அது நான் போடல, அது வேண்டி கொடுக்கறதுக்கும் இல்லாம இருக்கு. ஒன்று 10. தம்பிக்கு வந்து ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்கா? வேக்கும் இல்லை, ஒரு வேக்கு தான் கொண்டு வரோம்.
அதான் பிஞ்சு தச்சு கொடுத்துருக்கேன். தச்சு கொடுத்துருக்கீங்களா? கொப்பி சாமான் எல்லாரும் வாங்கி கொடுத்தேன். கொப்பி சாமான் நான் வேண்டினேன், இப்படித்தான் கஷ்டப்பட்டு வேண்டினேன். நீங்க வாங்கி கொடுத்த? நேற்று 14 கொப்பி 15 கொப்பி வேண்டினேன். கிளாஸுக்கெல்லாம் அனுப்புறீங்களா? இந்த பள்ளிக்கூடத்து கிளாஸுக்கு மட்டும் அனுப்புனேன். மற்றதுக்கு அனுப்ப காசு தானே, எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கூல்ல வந்து இலவசமா வைக்காங்களா? 2 நாள் 2-3 கிளாஸ் வைப்பாங்க, வியாழன் வெள்ளி. அதுக்கப்புறம் இப்ப வைக்கல, 8ஆம் ஆண்டுல இருந்து வச்சவங்க 9ஆம் ஆண்டுல வைக்கல. ஷூ வந்து நீங்க புதுசா ஸ்கூல் பவுச்சர்ல வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதை பத்திட்டு எடுத்து காட்டுங்கம்மா. சரியம்மா, சரி வைங்க நீங்க. மற்றது தம்பியோட கொப்பி சாமான் எல்லாம் எடுத்துட்டீங்களா? 10 கொஞ்சமா எடுத்துட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. சரி, நாங்க இப்ப தம்பியோடையும் பேசிக்கொள்றோம். வணக்கம். வணக்கம். தம்பியோட பேர் என்ன? நான் கிருஷ்ணன். எத்தனை வயது கிருஷாந்துக்கு? 16. 16 வயது. 16? 14. அதான் நீங்க ஒருத்த 14 9ஆம் ஆண்டு படிக்கீங்க. ஆள் காட்டும் சின்ன ஆள் மாதிரி இருக்காரு. இப்ப 6ஆம் ஆண்டு படிக்கிற ஒடிய மாதிரி. படிப்பெல்லாம் நல்லா போகுதா? நல்லா படிப்பீங்களா? எத்தனையாம் பிள்ளை வருவீங்க? 25-24 வருவாரா? கிளாஸுக்கு போற இல்லையா? போறேன். நான் ஸ்கூல்ல இலவசமா நடக்கிற கிளாஸுக்கு போறேன். காசு கட்டி போறல கிளாஸ். காசு கட்டி போற கிளாஸுக்கு போறல்ல, இலவசமா நடக்கிறதுக்கு மட்டும்தான் போற. ஏன் காசு கட்டி போறதுக்கு போறல்ல? கஷ்டமா? என்ன கஷ்டம் தம்பிக்கு? அம்மா கஷ்டப்படுறேன். அம்மா கஷ்டப்படுறாவா? அம்மா மட்டும்தான் நீ உழைக்கிற வீட்டுல. என்ன சாப்பிட்ட நீங்க காலையில? அக்கா விட்ட சாப்பிட்டா கஞ்சி காய்ச்சி. அக்கா கஞ்சி காய்ச்சி தந்ததா? அம்மா ஒன்றும் செஞ்சு தரலையா? அம்மா வியாபாரத்துக்கு போயிட்டா. கீரை வியாபாரத்துக்கு போயிட்டாங்கன்னு. தம்பிக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன சாமான் இப்ப தேவையா இருக்கு? பிஞ்சிட்டா பேக்கு? தச்சுதான் போறேன். ஷூவும் பத்திட்டு பேக்கும் பிஞ்சிட்டா? கொப்பி சாமான் எல்லாம் இருக்கா? தம்பி இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன செய்யற நீங்க வீட்டுல? விளையாடுறதா? படிக்கிற இல்லையா? அப்ப இரவுலாம் படிக்கணுமா? டீச்சர் சொன்னதோ இரவுலாம் படிக்கணுமா? எங்க விளையாட போற நீங்க? தங்கச்சியோட அக்காட மகளோட. சரி, ஓகே. சரிம்மா, தம்பி தான் சொல்லி இருந்தாரு கீரை வியாபாரத்துக்கு போனீங்களா? எங்க இருந்து எடுத்து போனீங்க? நீங்க தான் எடுத்துட்டு கொண்டு போனீங்க. வேற என்ன வியாபாரத்துக்கு போனீங்க? அது மட்டும் தான் கொண்டு போனேன். விற்பனை செஞ்சிட்டீங்களா? 300 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். 300 ரூபாய்க்கு கொடுத்தீங்க. எவ்வளவு கொண்டு போய் 300 ரூபாய்க்கு கொடுத்த நீங்க? கொஞ்சம் கொஞ்சம் கட்டி 50 ரூபாய் கொடுக்கும். 50 ரூபாய்க்கு ஒரு பேக்ல கட்டுறேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு தான் விற்பனை செய்ய போற நீங்க. எங்க விற்பனை செஞ்ச நீங்க? இந்த ஏரியாவிலதான். சரியம்மா, இப்ப வந்து உங்களுக்கு இருக்கிற தேவைன்னு சொன்னா நீங்க வீடும் சாப்பாட்டு ரீதியான பயிர் செய்யறேன்னு சொன்னா முழு உரத்துக்கு பிள்ளைகள உடுப்பு கழுவுறதுக்கு அதுக்கு தண்ணி வசதி உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நம்ம தண்ணி என்று சொன்னா இது சரியான மலை பிரதேசமா இருக்கு. என்ன கிணறு கட்டினா தண்ணி கிடைக்குமாமா? இங்க மட்டும்தான் கிணறு, எல்லா இடமும் இருக்கு. கிணறு கட்டினா இந்த இடத்துல தண்ணி கிடைக்குமா? பிரச்சனை இல்லையா? பக்கத்துல எல்லாம் கிணறு இருக்கா? இந்த பக்கத்துல அங்காடி இருக்கு. ஏன்னாடா பாக்குறதுக்கு சரியான இந்த பக்கத்துல நிறைய மலைகளா இருக்கு, அதான் கேட்டேன். சரி, ஓகேம்மா. என்னண்டா நீங்க இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து நாங்க செய்யறோம்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எங்களோட உறவுகள் சொன்னா. உறவுகள்டா யாருன்னு தெரியுமா? இப்ப இந்த நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு போயிருக்காங்க தானே, லண்டன், கனடா அப்படியான நாடுகளுக்கு போயிருக்கிறவங்க வந்து இப்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவணும்ன்ற நோக்கத்துல எங்களோட வீடியோ வந்து பார்த்துட்டு உதவி செய்யணும்னா எங்களை தொடர்பு கொண்டு அந்த உதவிகளை செய்வாங்க. அப்படி செஞ்சாதான் நாங்க இங்க ஆடியன்ஸ் மூலம் தானே நாங்க வந்தனாங்க. அப்ப நேரடி அவங்ககிட்ட கதைச்சிட்டு இங்க வந்து உங்களோட உதவிகளை செஞ்சு கொள்வோம். சரியா? ஓகே அம்மா. இப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. ஐயாவோடையும் கொஞ்சம் பேசிட்டு போயிட்டு வரோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பேர் என்ன ஐயாட? நாகரத்னம். நாகரத்னம். எத்தனை வயது? எனக்கு 6ஆம் மாதம் வந்தா 74. 74 வயது ஆகுது. இப்ப
அப்போ ஒரு தொழிலுக்கு போகல ஏன்னா ஐயாவுக்கு நான் காவல் தான் கூடுதலாக செய்து வந்து நான் ஆ இப்போ 2014 அதையும் விட்டுட்டேன். இயலாது, ம் வரம்பில் நடக்கிறாது. ம் இன்னும் ஞான புழக்கம் கூட. ம் அதால் இப்போ எந்த ஐயாவுக்கு இப்போ உடல்நிலை வருத்தம் எதுவுமா? எனக்கு இந்த எங்கட வருத்தம் நடந்தால் தட்டுப்பட்டா விழுற மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு என்ன? கண் பார்வை பிரச்சனை இல்லை தானே? கண் பார்வை பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க ஒரு தொழிலுக்கும் போகலாம இப்ப வீட்டோட தான் இருக்கீங்க இப்போ என்ன ஐயா? வீட்டோட இருக்கிறது 2014 இருந்து ரொம்ப இல்லை. ம், ம், இல்லாட்டி காவலுக்காக்கள் கூப்பிடுவாங்க போகிறேன். ம், இப்போ காவலுக்கு போய் வேலை இல்லை. இப்போ ஆனப்பழக்கம் கூட ம், ம். காவல்னு சொன்னா வெள்ளாம காவலுக்கா? ஆ, வர கூலி வேலை செய்யலாம். ஒரு வேலையும் செய்யல உங்களை பார்த்தாலே விளங்குது. வீட்டு தோட்டம் செய்யலாம். ம். இல்லாட்டி வீட்டு தோட்டம் எல்லாம் நல்லா செய்தேன். இப்ப ஒன்றும் செய்யலாது. ஒன்றுமே செய்யலாம். தண்ணி வசதியும் இல்லையே ஐயா வீட்டு தோட்டம் செய்ய உங்களோட வீட்டை? அது அங்கே ஆறுறதுக்கு இந்த கோஸ் வட்டை 2 இன்ச்சு வட்டை ஆ. போட்டு இங்கே வளவுக்கு தண்ணி வரும். ம். செய்தேன். முதல் செஞ்ச நீங்க? இப்போ செய்யறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஆகிறாது. ம், ம். இஞ்சால ஆறு அங்கால குளம். ஆ. 90 அடி 90 அடி வட்டை போட்டா இங்கே வருது. ம். அப்படிதான் செய்தேன். இப்போ அப்படி ஒன்றும் செய்யலாது. ம். அதை விட இனிமே எனக்கு அதெல்லாம் செய்து இருக்கிறாய். இனிமே இயலாது. சரி ஐயா, ஓகே ஐயா, நாங்க வந்து இப்ப போயிட்டு வரோமா? சரி. இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாருங்கம்மா. 10,000 ரூபாய் இருக்கு. சரியம்மா, இந்த உதவியை செஞ்சது ஜெர்மன்ல இருக்கிற சதானந்தன் ஐயா தான். அவர் வந்து 50,000 ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தவர். அதற்கமைய வந்து ஏற்கனவே 40,000 ரூபாய் பணத்தொகை உதவி செஞ்சுட்டோம். இப்போ சதானந்தன் ஐயா அனுப்புன பணத்துல மீதி பணம் 10,000 ரூபாய் இருந்த அந்த பணத்தை தான் நாங்க உங்ககிட்ட தந்திருக்கோம். அந்த வகையில சதானந்தன் ஐயா வந்து தனது 68வது பிறந்த தினத்தை ஒட்டி தான் எங்கிட்ட 50,000 ரூபாய் பணத்தொகையை அனுப்பியிருந்தவர். அந்த வகையில நாங்க உரிய இடத்துல கஷ்டப்பட்ட மக்களுக்கு, அதாவது எங்களுடைய நாட்டுல வந்து மிகவும் கஷ்டப்பட்ட மக்களை கண்டுபிடிச்சு நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லி நானும் அந்த வகையில பெருமை கொள்கிறேன். ஏன்னு சொன்னா கஷ்டப்பட்ட உறவுகளை வந்து தேடி கண்டுபிடிச்சி செய்யறது உண்மையில பெரிய ஒரு சிரமமான வேலையா இருக்கு. ஏன்னா இந்த வெயில் டைம்ல அப்படி அந்த வகையில உங்களோட வீடு வந்து நாங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளித்தான் இருக்கு. அப்ப இங்க வந்து போறதும் சரியான கஷ்டம் அம்மா. அப்ப நான் காசை வந்து ஏன் உங்களோட கையில தந்தேன்னு சொன்னா, தம்பிக்கு அந்த ஷூ வாங்கணும். நீங்க டவுனுக்கு போய் வாரண்டா இந்த டைம்ல எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலம்மா போய் வாரது. அப்ப நீங்க வந்து தம்பிக்குரிய ஷூவை வாங்கி கொடுங்க. நாங்க அடுத்த தரம் வரக்குள்ள வந்து பார்ப்போம் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களாண்டு. மற்ற தம்பிக்கு பேக் வாங்கி கொடுங்க. ஷூவும் பேக்கும் முக்கியம். மற்றது அந்த கொம்பாஸ் பாக்ஸ் எதுவும் புத்தக சாமான் வாங்கணும்னு சொன்னா அதையும் வாங்கி கொடுத்துட்டு மற்றதை வந்து அரிசி சாமான் உங்களுக்குரிய உணவுப் பொருட்களை வாங்கிடுங்க. சரியாம்மா? அந்த வகையில சதானந்தன் ஐயா அவர்களுக்கு நாங்க மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த உதவித்தொகையை தந்தவங்களுக்கு? அவங்க சந்தாக்களுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்க. தந்ததுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்க. சரி, ஓகேம்மா. ஓகே, நாங்க போயிட்டு வரோம்மா. ஓகே, இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்து பேசுனதுல தெரிஞ்ச விஷயம் வந்து அம்மாக்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு இல்லடம் இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இருந்தும் அவங்கள பார்க்கல. ஆனா அந்த இடத்துல வந்து யாரு தாயன்னு சொன்னாலும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் அம்மாவும் வந்து அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க. இந்த பிள்ளைகள் வந்து கட்டி தந்த வீடு என்று சொன்ன வீடு வந்து அந்த நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த களியிலான ஒரு கொட்டிலும் அதுல வந்து ஓலை மட்டையும் போட்டிருக்காங்க. அந்த ஓலையில தான் நெருப்பு பிடிச்சி அந்த ஓலை எல்லாம் ஃபுல்லா எரிஞ்சு அந்த வீடையை வந்து எரிஞ்சிட்டு அதுல தான் தம்பியோட ஷூவும் வந்து எரிஞ்சிட்டு, அப்ப தம்பிக்கு வந்து முக்கியமான தேவை ஸ்கூலுக்கு போறதுக்குன்னு சொன்னா இந்த ஸ்கூல் பையும் அடுத்தது வந்து ஷூவும் வந்து முக்கியமான தேவையா இருந்துச்சு. அப்ப சதானந்தன் ஐயா அனுப்புன காசுல 10,000 ரூபாய் இருந்ததால நாங்க அந்த காசை உடனே கொடுத்து தம்பிக்குரிய சாமானை வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டோம். ஏண்டா எங்களுக்கு போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். இந்த இடம் வந்து ஊர்ல இருந்து நல்லா தள்ளி வரணும். அதோட வந்து இப்ப போறோன்னு சொன்னா மூதூர் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரணும். அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமையா இருக்கு இந்த டைம்ல. இல்லாட்டி நாங்க நிச்சயம் வாங்கி கொண்டு கொடுத்துருப்போம் எங்களால முடிஞ்சிருந்தா. ஆனா அம்மாட்ட நிச்சயம் நான் சொல்லியிருந்தேன், நீங்க வாங்கி கொடுங்க, அடுத்த தரம் வரக்குள்ள நாங்க வந்து பார்ப்போம்னு சொல்லி. அப்ப அதற்கமைய அவங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறேன். அவங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி இல்லை, மலசல கூட வசதி இல்லை, வீட்டு வசதி இல்லை. இப்படி வந்து அனைத்து தேவைகளும் வந்து ஒன்றுமே பூர்த்தியாகாத ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவிகளை வந்து இவங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JP Plug. பை.